வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோல சண்டே சமையல் அமெரிக்கால இருந்து பாய் கடை சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 10 முட்டை உடைச்சு ஊத்திட்டு அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், சக்தி காஷ்மீரி சில்லி பவுடர், சக்தி தனியா பவுடர், சக்தி சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இது கூடவே கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, கூடவே எலுமிச்சம்பழம் ஜூஸ், ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, சமைக்கிற எண்ணெய் கொஞ்சோண்டா ஊத்திக்கணும். அது கூடவே சோம்பு வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டுடலாம். இப்ப இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேசரி பவுடர் தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன், அதையும் ஊத்திடலாம். இன்னைக்கு 10 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் இதுல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சிக்கனை நல்லா மசாலா கூட போட்டு நல்லா பெரட்டிட்டு புளிக்காத தயிரை வந்து இதுல ஊத்தி நல்லா மசாஜ் பண்ணிடலாம் சிக்கனை. இப்ப இந்த சிக்கன் மசாலா நல்லா பெரட்டிட்டு 2ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப சிக்கனை நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில வந்து போட்டுடலாம். சூடான எண்ணெயில போடும்போது சிக்கன் மசாலா வந்து பிரியாது. அதுக்கப்புறமா லோ ஃபிளேம்ல வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாய் கடை சிக்கன் 65 சீக்ரெட்டே பாத்தீங்கன்னா சக்தி மசாலா தான். அந்த சிக்கன்ல அவங்க வந்து சக்தி மசாலா தான் யூஸ் பண்றாங்க. ரோட்ல நடந்து போகும்போதே அந்த சிக்கன்ல இருந்து வர வாசனை நல்லா கும்முன்னு இருக்கும். அதே வாசனை அதே டேஸ்ட்ல வேணும்னா கண்டிப்பா நீங்க சக்தி மசாலா யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்ப சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்ப சிக்கன் வந்து உள்ள பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும், வெளியே கிறிஸ்பியா இருக்கும். இந்த சிக்கனை ருசி பார்க்க அமெரிக்கால இருக்க நம்ம ஹோட்டலுக்கு வாங்க மக்களே. வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோல சண்டே சமையல் ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், மிளகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வெறுமனே வறுத்துருங்க. வீட்டுல நீங்க பண்றீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லி, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு வந்து 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2, கருவேப்பிலை. இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டா இருக்கும். அதே கடாயில நல்லெண்ணெய் ஊத்திட்டு சின்ன வெங்காயத்தை வந்து கொட்டிட்டு நல்லா வதக்குவோம். எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குமோ அதே அளவுக்கு சிவப்பு வெங்காயமும் வந்து போட்டுருங்க. மிளகாய் வத்தல் 2ஆ கிள்ளி வச்சிருக்க, அதை வந்து இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து போட்டுருவோம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுடலாம். இந்த நல்லாம்பட்டி சிக்கனுக்கு நாட்டுக்கோழி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பிராய்லர் சிக்கனை யூஸ் பண்றேன். நாட்டுக்கோழியை நல்லெண்ணெய் போட்டு செய்யும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இது கூடவே வந்து சில்லி பவுடர் வந்து போட்டுருவோம். இதை நல்லா பெரட்டிட்டு வறுத்து வச்சிருக்க ஸ்பெஷல் மசாலா வந்து இதுல போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. இந்த சிக்கனுக்கு எனக்கு தண்ணி தேவைப்படல. நீங்க நாட்டுக்கோழி யூஸ் பண்றீங்கன்னா தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிருங்க. தனியா ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி ஜீரகம், கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்ப சிக்கன் நல்லா சுண்ட தண்ணி இல்லாம பெரட்டி எடுத்தாச்சு. வதக்கி வச்சிருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய் இது மேல போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த நல்லாம்பட்டி சிக்கன் ஃப்ரையை இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட போட்டு பெரட்டி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த சிக்கனை ருசி பார்க்க நம்ம ஹோட்டலுக்கு வாங்க மக்களே. வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோல சண்டே சமையல் சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்ட நண்டு புட்டு ரெசிபி நேத்து போட்டாச்சு, மறக்காம செக் பண்ணி பாத்துக்குங்க. ஒரு கடாயில கடலை எண்ணெய் ஊத்தி வரமிளகாவை 2ஆ கிள்ளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்குமோ அதுல பாதி அளவுக்கு வெள்ளை பூண்டை வந்து நல்லா தட்டி இதுல போட்டுருங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குவோம். சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்ப தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 15 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை இதுல போட்டுருவோம். தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா இதை வந்து பெரட்டிடலாம். இந்த சிக்கனுக்கு தனியா தூள், கரம் மசாலா தூள் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம யூஸ் பண்ணல. ஒரு கையளவுக்கு ஜீரகத்தை வறுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன், அதை இது கூட வந்து சேர்த்துடலாம். நான் சிக்கன் குவான்டிட்டி நிறைய எடுத்திருக்கதால தண்ணி தேவைப்படல. சிக்கன்ல இருக்கிற தண்ணியே எனக்கு போதுமானது. நீங்க நாட்டுக்கோழி யூஸ் பண்றீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி சிக்கனை வந்து நல்லா வேக வச்சிருங்க. இது கூட தேவையான அளவுக்கு தேங்காய் பல்லு வந்து கீறி வச்சிருக்கேன், அதையும் இதுல வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை வந்து நல்லா பெரட்டி நல்லா வறுவல் மாதிரி இதை ரெடி பண்ணிடுங்க. இது போல ஸ்டார் ஹோட்டல் ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த சிக்கனை ருசி பார்க்க நம்ம ஹோட்டலுக்கு வாங்க மக்களே.